இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் ஆங்கிலத்தில் உள்ள டென்சஸ் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். டென்சஸ் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்று என்ன கதைக்கிறதுக்கும் சரி அல்லது ஒரு பேராகிராஃப் மேக் பண்ணுறதுக்கும் சரி கண்டிப்பாக எல்லாருக்குமே டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு டென்ஸையும் சொல்லி பார்ப்போம் எப்படின்னு சொல்லி அந்த சின்ன சின்ன உதாரணங்களோட அந்த டென்சஸை பார்ப்போம். முதலாவது பாருங்க, ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே 4 வகையான டென்சஸ் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது, அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது, ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது, அடுத்தது ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது, அடுத்தது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது, அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது, லாஸ்ட்டாக ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது. இப்படி 12 வகையான டென்சஸ் ஆங்கிலத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு டென்ஸாக சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். முதலாவது பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொன்னால் என்னென்னு சொன்னால் ஒரு விஷயம் நாங்கள் ரெகுலராக செய்கிறோம் அல்ல ஒரு விஷயம் ரெகுலராக நடக்குதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நாங்கள் சிம்பிள் ப்ரெசண்ட்டை வச்சு தான் கதைப்போம். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் படிக்கிறேன், அவன் படிக்கிறான், அவர்கள் தினமும் காலையில் பாடசாலைக்கு செல்கிறார்கள், தினமும் அப்பா வேலைக்கு போகிறார். இப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் சிம்பிள் ப்ரெசண்ட்டை பயன்படுத்தி தான் கதைப்போம். ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன், கி ஸ்டடீஸ், அவன் படிக்கிறான், சி ஸ்டடீஸ், அவள் படிக்கிறாள், தே ஸ்டடி, அவர்கள் படிக்கிறார்கள். இப்போ இப்படி நாங்கள் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடக்கும்னு சொன்னால் அந்த விஷயத்தை நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட்டில் கதைப்போம். இதில் நாங்கள் இப்போ கீ சி இட் இப்படி சிங்குலராக வரும்போது நாங்கள் அந்த வேர்ப்போட இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ்ஓ அல்லது எஸ்ஓ சேர்த்து தான் நாங்கள் கதைக்கணும். அது ஒவ்வொரு வேர்ப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ்ஓ எஸ்ஓ நீங்கள் சேர்க்க வேண்டும். அப்போ மேலும் சில உதாரணங்கள் கீழே கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொன்னால் என்னென்னு பாருங்க, ஒரு விஷயம் இப்போ நடந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் அதை பற்றி கதைக்கும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கதைப்போம். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் படித்து கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் ஸ்டடியிங், அவன் படித்து கொண்டிருக்கிறான், ஹீ இஸ் ஸ்டடியிங், அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள், தே ஆர் ஸ்டடியிங், நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம், வி ஆர் ஸ்டடியிங், அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள், தே ஆர் கோயிங். அப்போ இப்படி ஒரு விஷயம் இப்போ நாங்கள் கதைச்சி கொண்டு இருக்கும்போதே நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் அந்த அப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை தான் பயன்படுத்துவோம். அப்போ இதில் பாருங்க, ஐ என்று சொன்னால் ஆம்பரும், கீ சி இட் என்று சொல்லிக்கல நாங்கள் இஸ்ஸை பயன்படுத்துவோம். அடுத்தது யூ வி தே இப்படியான இதுகளுக்கு நாங்கள் ஆவை யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸில் உருவாக்கி கொண்டு கதைப்போம். அடுத்த டென்ஸை பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னென்னு பாருங்க, ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்குமாக இருந்தால் அந்த விஷயங்களை பற்றி நான் கதைக்கும் போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் கதைப்பேன். பாருங்க, நான் படித்து விட்டேன். அப்போ இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் பாருங்க, ஐ ஹாவ் ஸ்டடிட். இப்போ நான் இப்போ தான் படித்து விட்டேன் சொல்லிக்கலாம் நாங்கள் ஐ ஹாவ் ஸ்டடிட். அதே மாதிரி பாருங்க, அவன் படித்து விட்டான், ஹி ஹேஸ் ஸ்டடிட், அவள் படித்து விட்டாள், ஷி ஹேஸ் ஸ்டடிட், அவர்கள் படித்து விட்டார்கள், தே ஹாவ் ஸ்டடிட், நாங்கள் படித்து விட்டோம், வி ஹாவ் ஸ்டடிட். அப்போ இந்த ஹேஸ் சிங்குலர் ஃப்ளூரல் ரெண்டுக்கும் மாறி வரும். பாருங்க, சிங்குலர்னு சொல்லிக்கல ஹீ சி இட் எல்லாத்துக்குமே நாங்கள் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம்.
ஃப்ளூரல் அதாவது வந்து யூ வி தே இப்படியான இதழுக்கு நாங்கள் ஹேவ் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து கதைப்போம். அடுத்தது பாருங்கோ, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னென்னு பாருங்கோ, ஒரு விஷயம் வந்து என்ன பாஸ்ட்டில் ஆரம்பித்து ப்ரெசண்டில் அதாவது இப்போ நடந்து கொண்டு இருக்கிற விஷயந்தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குள்ளே வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் 2 மணித்தியாலங்களாக படித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ பாருங்க, ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours. இப்போ நான் வந்து படிக்க ஆரம்பித்து 2 மணித்தியாலங்களாகியும் இன்னமும் படித்து கொண்டிருக்கிறேன். அதை இன்னும் படித்து முடிக்கல, படித்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் தேர் ஃபார் 5 years. நான் அங்கே 5 வருடங்களாக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். நான் எப்போயோ வேலை செய்ய ஆரம்பிச்சினால் அங்கே அந்த கம்பெனியில் இப்போ வரைக்கும் அந்த கம்பெனிலே நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் 5 years-ஆக. அப்போ இப்படியான சென்டென்ஸுகள் வந்து வரும்போது நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மேலும் உதாரணங்கள் இருக்குது, இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது நாங்கள் ஃபாஸ்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் டென்ஸில் முதலாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்லேயே நடந்து முடிஞ்சிருக்கும். அப்போ அந்த விஷயங்களை பற்றி நான் கதைக்கும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை கதைப்போம். பாருங்க, எக்ஸாம்பிளில் நான் படித்தேன், ஐ ஸ்டடிட். அவன் படித்தான், he studied. அவள் படித்தாள், she studied. அவர்கள் படித்தார்கள், they studied. நாங்கள் படித்தோம், we studied. அப்போ இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்தை வந்து நாங்கள் கதைக்கும்போது நாங்கள் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கதைப்போம். இதில் வந்து நாங்கள் அந்த வேர்ப்பை வந்து V3 வேர்ப்பை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, ஸ்டடி, ஸ்டடிட், ஸ்டடிட். சாரி, V2 வேர்ப்பை தான் நாங்கள் இதில் பயன்படுத்துவோம். இப்போ ஸ்டடிட், ஸ்டடி, ஸ்டடிட். அப்படி 2வது வாரம் அந்த V2 வேர்ப்பை தான் நாங்கள் இதில் பயன்படுத்த வேணும். அதே மாதிரி பாருங்கள், நான் கோவிலுக்கு போனேன், ஐ வென்ட் டு டெம்பிள். அப்போ வென்ட்னு சொல்லிக்கலாம், கோ வென்ட். அதாவது வந்து V2 வேர்ப் வந்து வென்ட். அப்போ நாங்கள் அந்த வென்ட்டை தான் இதில் யூஸ் பண்ணணும். ஐ வென்ட் டு த டெம்பிள். அப்படி மேலும் உதாரணங்கள் வந்து இதில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதுகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னென்னு சொன்னால், ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்லேயே ஆரம்பித்து நடந்து பாஸ்ட்லேயே முடிவடைஞ்சிருக்கும். இப்போ அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து கதைப்போம். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் படித்து கொண்டு இருந்தேன், ஐ வாஸ் ஸ்டடியிங். அவன் படித்து கொண்டு இருந்தான், he was studying. அவள் படித்து கொண்டு இருந்தாள், she was studying. அவர்கள் படித்து கொண்டு இருந்தார்கள், they were studying. நாங்கள் படித்து கொண்டு இருந்தோம், we were studying. அப்போ இதில் was were, இது வந்து was அண்டைக்கில் நாங்கள் he, she, it இதற்கு நாங்கள் was யூஸ் பண்ணி கொள்வோம் சிங்குலர். ஃப்ளூரல்னு சொன்னால் were, அதாவது வந்து யூ, வி, தே இப்படியான ஃப்ளூரல்ஸ்களுக்கு வந்து நாங்கள் were யூஸ் பண்ணி தான் இந்த இதில் வந்து நாங்கள் கதைச்சி கொள்வோம். அடுத்தது பாருங்க, ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னென்னு சொன்னால், ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்டில் ஆரம்பித்து பாஸ்ட்லேயே வந்து முடிவடைஞ்சிருக்கும். அப்போ அப்படியான இதழுக்கு தான் நாங்கள் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். பாருங்க, எக்ஸாம்பிளை நான் படித்திருந்தேன், ஐ ஹேட் ஸ்டடிட். அவன் படித்திருந்தான், he had studied. அவள் படித்திருந்தாள், she had studied. அவர்கள் படித்திருந்தார்கள், they had studied. நாங்கள் படித்திருந்தோம், we had studied. அப்போ நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் இப்போ கதைக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் இந்த ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தான் பயன்படுத்தி கொள்வோம். அடுத்தது பாருங்க, ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இது என்னென்னு சொன்னால், ஒரு விஷயம் வந்து ஃபாஸ்ட்லேயே ஆரம்பித்து நடந்து கொண்டு இருந்து ஃபாஸ்ட்லேயே முடிவடைந்த ஒரு விஷயம்.
அப்போ அப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் இந்த ஃபாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து பயன்படுத்தி கொள்ளுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் அங்கு 3 வருடங்களாக வேலை செய்து கொண்டு இருந்தேன். அப்போ நான் வந்து 3 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருந்து முடிஞ்சிட்டு அந்த விஷயம். இப்போ நான் வேலை செய்யலை, ஆனால் 3 வருஷமாக நான் அங்கே வேலை செய்து கொண்டு இருந்தேன். They had been working there for 3 years. இப்போ மேலும் சில உதாரணங்கள் கீழே கொடுத்துருக்கேன், அதுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியான சென்டென்ஸுகளுக்கு இந்த ஃபாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து பயன்படுத்தி கொள்ளுவோம். அடுத்தது பாருங்க, ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து நாங்கள் 4 வகையான டென்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதில் முதலாவது பாருங்க, நாங்கள் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்ன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், ஒரு விஷயத்தை வந்து நான் செய்வேன், அதாவது வந்து ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் வந்து நடக்கும் என்று சொல்லி நாங்கள் இப்போ கதைக்கும்போது அப்படியான இந்த சென்டென்ஸ்களுக்கு நாங்கள் இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை வந்து பயன்படுத்தி கொள்வோம். இப்போ உதாரணங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஐ வில் ஸ்டடி. அவன் படிப்பான், ஹீ வில் ஸ்டடி. அவள் படிப்பாள், she will study. அவர்கள் படிப்பார்கள், they will study. நாங்கள் படிப்போம், we will study. நான் நாளைக்கு கோவிலுக்கு போவேன், I will go to the temple tomorrow. அப்போ இப்படி வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஃப்யூச்சரில் நடக்கும்னு சொல்லி இப்போ நான் கதைக்கும்போது இதுக்கு நாங்கள் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை வந்து பயன்படுத்தி கொள்வோம். இதில் நிறைய உதாரணங்கள் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் சொன்னால் என்ன, ஒரு விஷயம் வந்து எதிர்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கும், ஒரு விஷயம் வந்து எதிர்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கும், அது வந்து கண்டினியூஸாக நடந்து கொண்டு இருக்கும் என்று சொல்கிறத நாங்கள் இப்போ கதைக்கும்போது இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு கதைப்போம். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் படித்து கொண்டு இருப்பேன், ஐ வில் பி ஸ்டடியிங். அவன் படித்து கொண்டு இருப்பான், ஹீ வில் பி ஸ்டடியிங். அவள் படித்து கொண்டு இருப்பாள், ஷீ வில் பி ஸ்டடியிங். அவர்கள் படித்து கொண்டு இருப்பார்கள், they will be studying. நாங்கள் படித்து கொண்டு இருப்போம், we will be studying. இப்போ இப்படி வந்து ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் வந்து நடந்து கொண்டு இருக்கும் என்றதை நாங்கள் இப்போ கதைக்கும்போது இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை வந்து பயன்படுத்துவோம். அடுத்த டென்ஸை பாருங்க, ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ இதுன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், ஒரு விஷயம் வந்து அதாவது வந்து எதிர்காலத்தில் நடந்து முடிந்து இருக்கும் என்றதை நாங்கள் இப்போ நிகழ்காலத்தில் கதைக்கும்போது நாங்கள் அதை ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் கதைப்போம். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் படித்து விட்டு இருப்பேன், ஐ வில் ஹாவ் ஸ்டடிட். அவன் படித்து விட்டு இருப்பான், ஹீ வில் ஹாவ் ஸ்டடிட். அவன் படித்து விட்டு இருப்பான், she will have studied. அவள் படித்து விட்டு இருப்பாள், we will have studied. நாங்கள் படித்து விட்டு இருப்போம், அதாவது வந்து படித்து முடித்து விட்டு இருப்போம் என்றுதான் என்ற கருத்து வரும். அப்போ ஒரு விஷயம் வந்து ஃப்யூச்சரில் நடந்து முடிந்திருக்கும் என்றதை நாங்கள் இப்போ கதைக்கும் போது நாங்கள் அதை ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து கதைத்து கொள்ளுவோம். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதென்று சொன்ன என்ன, எதிர்காலத்தில் ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டு இருக்கும், ரைட்? அப்படியான விஷயங்களை நாங்கள் கதைக்கும் போது தான் இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து கதைப்போம். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் படித்து கொண்டு இருப்பேன், ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை நான் படித்து கொண்டு இருப்பேன், அதாவது வந்து ஃப்யூச்சரில் இந்த விஷயம் வந்து நடந்து கொண்டு இருக்கும் என்றதை நாங்கள் கதைக்கும்போது இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து கதைப்போம். பாருங்க, ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருப்பேன். அதே மாதிரி he will have been studying, அவன் படித்து கொண்டு இருப்பான். அதே மாதிரி she will have been studying, அவள் படித்து கொண்டு இருப்பாள். they will have been studying, அவர்கள் படித்து கொண்டு இருப்பார்கள்.
இப்படியான எதிர்காலத்தில் ஒரு டைம் பீரியட் வரை நடந்து கொண்டு ஒரு விஷயம் இருக்கும்ன்றதை நாங்கள் இப்போ கதைக்கும் போது இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸில் வந்து கதைச்சு கொள்வோம். இவ்வளோந்தான் இந்த 12 ரிட்டர்ன்ஸ்கள் நாங்கள் இன்றைக்கு மேலோட்டமாக அதில் சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துருக்குறோம். இதை வந்து நீங்கள் கவனமாக வந்து விளங்கி படித்து கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து நிறைய விஷயம் வந்து விளங்கி கொண்டு கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி.